இருக்கணும்னு நினைச்சனா அவளே எதிர்க்க வரா. இன்னைக்கு இவளை நல்லா வச்சு செய்யணும். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய இந்த பிச்சைக்காரி வாழறா. பார்க்கவே வயிற்றுச்சலா இருக்கு. ஏய், என்ன என்னையா கூப்பிடுறாங்க? ஏய், உன்னை தாண்டி வாங்க. என்னாச்சு? இவங்க ஏன் இவ்வளோ கோவமா என்ன கூப்பிடுறாங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. என்னங்க ஆண்டி? பக்கத்துல வாடி. ஓஹோ, மகாராணியே 3-4 முறை கூப்பிடணுமா? ஒரு முறை கூப்பிட்டா வரமாட்டியா? அவ்வளவு ஏறி போச்சு உனக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி. நீங்கள் சாதாரணமாக என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல, அதான் என்ன கூப்பிட்டீங்களான்னு யோசித்தேன். பின்ன உன்ன மாதிரி பிச்சைக்காரி கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன தலை எழுத்தா? எல்லாம் என் பொண்ணு சொல்லணும். கொஞ்சம் கூட திறமையே இல்லை. நீ பாரு, ஒன்றுத்துக்கும் உதவாதவ. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக ஆயிட்ட. என் பொண்ணு வாழற வாழ்க்கைய நீ வாழ்ந்துன்னு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை? ஆண்டி, வாய மூடு. ஆண்டி ஆண்டி என் பேரை கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு அருகதை இல்லை. இதுல முறை வச்சு கூப்பிடுறியா? கொஞ்சமானா மனசாட்சின்னு உனக்கு இருக்காடி? இந்த வீட்டோட 2வது பையன். அவன் வீட்டை விட்டு போய் என்ன ஆனா ஏனானா கொஞ்சமான வருத்தம் இருக்கா? புருஷனும் பொண்டாட்டியும் குடும்பம் நடத்தின்னு இருக்கீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? கொஞ்சமானா உனக்கு அவன் வெளியே போனானேன்ற கவலை இருக்கா? ஐயோ ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. மூடி வாயே. தெரியாதா எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே? யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன? அதுலயும் உனக்கு என்ன கவலை? உனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். ஆண்டி, இப்படி கேவலமாலாம் பேசாதீங்க, எனக்கு அழுகையா வருது. சீ, வாயை மூடுடி. இப்படி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நடிச்சா நான் நம்பிடுவேனா? இந்த நடிப்புக்கெல்லாம் அந்த கிறிஷ் வேணும்னா மயங்குவான். நான் மயங்க மாட்டேன். அத்தை, வார்த்தைய அளந்து பேசுங்க. நீங்க மட்டும் எங்க அப்பாவோட தங்கச்சியா இல்லாம போயிருந்தீங்க, நடக்கிறதே வேற. என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க. உங்க பொண்ணோட வயசு தான் இருக்கும் அவளுக்கும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்படி பேசுறீங்க. ஏய் ஸ்ரீ, உனக்கு புத்தி இல்ல? யாராச்சும் எதனா பேசுனா திருப்பி பேச மாட்டியா? என்ன எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குவ? எல்லா டைமும் நானே வந்து உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த வீட்டில் உனக்கு இல்லாத உரிமையா? உனக்கு அப்புறமா தான் எல்லாருமே. ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன்? உங்களுக்கு என்ன, 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. நான் என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். யாராச்சும் என் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்காளேன்னு நினைச்சு பாக்குறீங்களா? தப்பு பண்ணதெல்லாம் உன் தம்பி, ஆனா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது ஏன் பொண்ணா? இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க இப்படி சைலண்டா இருக்கிறது? இங்க பாருங்க, ராக்கி வீட்டில் இல்லை. அவன் இருந்தாதான் ஏதோ ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் உங்களால இங்க இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லையா கிளம்பி போய்கிட்டே இருங்க. ஏன் பொண்டாட்டிய பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஸ்ரீ, உள்ள வா. புருஷனை எப்படி மயக்கி வச்சிருக்கா பாரு. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். என் பொண்ணு வாழாத இந்த வீட்டுல நீ நல்லாவே வாழ மாட்டாடி. இந்த கிறிஷுக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த பிச்சைக்காரி முன்னாடி என்ன இப்படி அவமானப்படுத்துவான். இனி உங்க யாரையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். அப்பா, ஸ்ரீ பாப்பா, என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ அத்தை, அவங்க அப்படி பேசினதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க அத்தை. இவ்வளவு பேசியும் என்னால் ஒன்றும் பேச முடியல. இந்த விஷயத்த நான் உங்கள் மாமா கிட்ட சொல்கிறேன். அத்தை, என்னால் இந்த வீட்டில் சண்டை வரக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க ஏதோ அவங்க பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்ற கஷ்டத்தில் பேசுகிறாங்க. பரவாயில்ல, பேசின்னு போட்டோம், விடுங்க. ஸ்ரீ, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சம்மா. கஷ்டமாக தான் இருந்துச்சுப்பா. ஆனால் என் வீட்டுக்கார் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினார்ல, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீ வருத்தப்படாத ஸ்ரீ. கிரிஷ் ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். போ. நீ ரூமுக்கு போடா, எனக்கு நான் காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்கேயே எடுத்துட்டு வந்து தரேன். ம், சரிப்பா. அப்பாவும் அத்தையும் சாப்பிட்டீங்களா?
இனிமேதாம்மா நீ உள்ள போ. ம் சரி அத்தை. என்னம்மா தங்கச்சி, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாங்களே. என்ன பண்ண, இதெல்லாம் அவருக்கு எங்க தெரியுது? இதெல்லாம் சொன்னா தங்கச்சி தங்கச்சின்னு வரு, எதுவும் கண்டுக்க மாட்டாரு. ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. சரிம்மா, இந்த ராக்கிய கூட காணுமே, தேடலாம் தானே. இவரும் அந்த கிறிஷும் மனசுல என்னதான் நினைச்சுன்னு இருக்காங்கன்னு தெரியல அண்ணே. நானும் எவ்வளவுன்னு தான் போராடுறது. என்ன நடக்குதோ நடக்கட்டும். நீங்க வாங்க, பசங்களுக்கு நாஷ்டாவும் காஃபியும் கொடுத்துட்டு வரேன் நான் போய். அம்மா, அம்மா அப்பா எல்லாம் எங்கம்மா? அவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிருக்காங்கண்ணே. நீங்கள் வாங்க, அப்படியே நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க. உள்ள வா. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையா? அவங்க எப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசின்னு இருக்காங்க, நீ என்னடான்னா முகத்தை இப்படி தொங்க போட்டு நின்னுன்னு இருக்க? இல்லை கிரிஷ், அது வந்து உங்கள் அத்தை இல்லை. நான் எதனா பேச போய் அது தப்பாக ஆயிடுச்சேனா அதுதான். முட்டாளாடி நீ. அதுக்குன்னு உன்னை அவ்வளவு கேவலமா பேசினாலும் வாய முடியும் நிக்கணுமா? நீ இன்னும் சின்ன பாப்பா இல்லை ஸ்ரீ, வளர்ந்துருக்க. அதுவும் உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, அதை மனசுல வச்சுக்கோ. வெளியே சொன்னது போலதான் எல்லா டைமும் நானே வந்து பேச முடியுமா? உனக்கு வாய் இருக்குதானே, வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன உனக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே முகத்தை தொங்க போட்டு நிக்கலான்னு ஐடியா? ச்சே, வர வர இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை எனக்கு. பேசாம ஆபீஸ்லயே தங்கிடலான்னு இருக்கேன். போதும் நிறுத்துங்க. நீங்களும் திட்டுறீங்க, எல்லாரும் திட்டுறாங்க. அதுலேயும் நீங்கள் எப்போ பாரு திட்டினே இருக்கீங்க. பொண்டாட்டின்னு ஒரு பாசமே இல்லை உங்களுக்கு. நானும் இனி இங்கே இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் தான் நல்லா இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியல. ஒன்று நீங்கள் திட்டுறீங்க, இல்லைன்னா அந்த ஆண்டி திட்டுறாங்க. யார் பாரு திட்டினே இருக்காங்க. என்கிட்ட நல்லா வாயாடுற, ஆனா மத்தவங்க கிட்ட வாயே திறக்க மாட்டேன். எங்க போயிடுது அப்போ உன் வாயே? எங்கேயோ போது போங்க. இனி என்கிட்ட யாருமே பேசாதீங்க. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் எப்ப வர ஐடியா? இப்படி திட்டினே இருந்தா நான் இந்த பக்கமே வரமாட்டேன். ஏய் ஸ்ரீ, கிட்ட வா. நான் வரமாட்டேன். கிட்ட வந்தா இன்னும் ஜாஸ்தி திட்டுவீங்க நீங்க. நான் வரமாட்டேன் உங்ககிட்ட. இப்ப நீ மட்டும் கிட்ட வரல. நான் வரமாட்டேன். நீ வரலன்னா என்ன, நான் வரேன். இன்னும் எதுக்கு முகத்தை எப்படி தொங்க போட்டுன்னு இருக்க? எனக்கு எவ்வளோ அழுகையா வருது தெரியுமா? என்னாச்சு? அந்த ஆண்டியை பார்த்தீங்களா? என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. நான் உங்களை மயக்கிட்டேனா? என்ன சும்மாவே இருக்கீங்க? ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. என்னன்னு சொல்லட்டும்? நான் உங்களை மயக்கிட்டேனா இல்லையா? உனக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் எனக்கு தெரியல, அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உன்கிட்ட மயங்கினதுனால தான் இப்படி நிக்கிறேன். அப்போ மயக்கின தப்பு இல்லையா? புருஷனை மயக்கினா எந்த தப்பும் இல்லை. நிஜமாவா? ஆமாடி. சரி, அப்போ டைட்டாக ஒரு ஹக்கு கொடுங்க. கொடுக்குமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா காலேஜ் போக முடியாது, பார்த்துக்கோ. உங்களை ஸ்ரீ, ஐயோ அத்தை. ஸ்ரீ பாப்பா, இதாம்மா 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன், சாப்பிட்டுக்காங்க. விடுங்க, அத்தை கூப்பிடுறாங்க. நீ தானே ஹக்கு கேட்ட, இதா வாங்கிக்கோ. ஐயோ வேண்டாம், எனக்கு ஹக்கே வேண்டாம், விடுங்க. ஸ்ரீ பாப்பா, இதோ அத்தை, ஒரே நிமிஷம் வந்துட்டேன். உங்களை மச்சான் ராக்கி, என்னடா முடிவெடுத்திருக்க? ஏன்டா கெவின், என்ன ஆச்சு? மச்சான், நீ ஏன் கூட தான் இருக்கிறியோ என்னமோன்னு உங்கள் வீட்டில் டவுட் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன்டா. உங்கள் அண்ணன் விடாமல் கால் பண்ணினே இருக்கிறான். என்னன்னு சொல்லட்டும், அதையும் நீயே சொல்லிடு. நான் கால் எடுக்காமல் போனேன்னு வச்சுக்கோ, டவுட் ஆகிடும். அவங்களுக்கு அந்த டவுட்டே கன்ஃபார்ம் ஆகி நேராக வீட்டுக்கே வந்துடுவாங்கடா. அண்ணன் கால் பண்ணானா? ஆமாடா. இன்னென்ன, நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? தேடாமல் இருக்குவாங்களா? தேடின தாண்டா இருக்காங்க. பாவம் தானே? பாவம்தான், ஆனால் இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போனால் நல்லது இல்லைடா. சரி, நீ என்னதான் முடிவெடுத்திருக்க? மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியடா? சொல்லுடா, கேட்கணுமா? உனக்கு தெரியும் இல்லை, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு. ஆமாம், அதை ஏன் இப்போ சொல்கிற? இல்லைடா, நான் அந்த பொண்ணை மீட் பண்ணணும், அவகிட்ட பேசணும். ப்ளீஸ் எனக்காக இதை எப்படியாச்சும் பண்ணுடா. என்ன பண்ண? உன்னை கூப்பிட்டுன்னு போட்டா அந்த பொண்ணு வீட்டுக்கு? வேண்டாம் வேண்டாம்,
நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கோ, எப்படியாச்சும் மாட்டிக்குவேன். எங்கள் அண்ணன்கிட்ட மாட்டலனாலும் எங்கள் அத்தை மாமா யார்கிட்டயாவது மாட்டிக்குவேன். நான் வீட்டை விட்டு வெளியே வரல. அப்புறம் அப்புறம் எப்படி? அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டுன்னு வர முடியுமா? அடேய், என்னை என்ன வேலைடா பார்க்க வைக்கிற நீ? ப்ளீஸ் மச்சான், உன் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? உடனே டைலாக் அடிச்சிடுவியே. பண்ணுறேன், பண்ணி தொலைக்கிறேன். சரி, வீட்டு அட்ரஸை கொடு, போய் கூப்பிட்டுன்னு வரேன். அவ வீட்டில் இல்லைடா, ஹாஸ்டலில் இருக்கிறா. எது, ஹாஸ்டல்லா? சரி, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா? இல்லைடா, அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணுண்டா. டேய், நீ எத்தனை பொண்ணோட லவ் பண்ணுற? ஒரு பொண்ணை தானே? இதென்ன 2 பொண்ணை பிக்கப் பண்ண சொல்கிற? ஐயோ மச்சான், இது என் லவ்வரோட ஃப்ரெண்டுடா. அவ இருந்தாதான் என் லவ்வர் வெளியே வருவாடா, இல்லைன்னா வரமாட்டா. அதான் நீ என்ன பண்ணுற இப்போ? நான் அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் தரேன், அந்த பொண்ணை பிக்கப் பண்ணின்னு போய் அப்படியே ஆளை ஹாஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணின்னு வந்துடுறா. டேய் டேய், துரோகிடா நீ. அங்கங்கே ஒரு ஃபிகரை பிக்கப் ஆக மாட்டேங்குது, நீ என்னடான்னா 2 பொண்ணுங்களை பிக்கப் பண்ணி வச்சிருக்க. டேய் வாயு கழுவுடா. அவ மட்டும் கேட்டா பஜாரி என்னை ஒன்றும் இல்லை நாக்கிடுவா. அவ ஒன்றும் என் ஆள் இல்லைடா, என் ஆளோட ஃப்ரெண்டு. சரி, அவளுக்கு யாராச்சும் ஆள் இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு கூப்பிட்டுன்னு வாடா போய். போகிறேன், போய் தொலைக்கிறேன். முதல்ல ஹாசினி கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும்.